குக் வித் கோமாளியில் இந்த வாரம் பழைய குக்குங்க 5 பேர் வந்திருந்தாங்க. முக்கியமாக குக்கில் வனிதா, ஷக்கிலா இவங்கெல்லாம் பின்னி பெடலெடுத்தவங்க. பழைய குக்குங்களுக்கும் புதிய குக்குங்களுக்கும் 1-on-1 போட்டியில் விடிவி கணேஷ் பாதியிலே வெளியேறி போயிட்டாராமா. அதனால் செம்ம கடுப்பில் இருக்காங்க குக் வித் கோமாளி டீம். விடிவி கணேஷ் இல்லாதனால மற்ற 4 பேரை வச்சு பழைய குக்குங்க 4 பேரையும் வச்சு 1-on-1 மறுபடியும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூட்டில் வனிதா கிடையாது. அட்வான்டேஜ் வின் பண்ண அக்ஷய் கமல் இந்த வாரம் ஷக்கிலாவை பிரியங்காவுக்கு மாற்றி விட்டுட்டாரு. செஃப் ஆஃப் த வீக் ஏற்கனவே நிறைய வாங்கிட்டதுனால லைட்டாக இர்ஃபானுக்கும் பிரியங்கா மேலே பொறாமல் இருந்திருக்கும் போல் அக்ஷய் கமலுக்கு வந்த ஷக்கிலாவை பிரியங்காவுக்கு மாற்றி விட இர்ஃபானும் தூண்டுதலாக இருக்காருங்க. இதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க பிரியங்கா. எனக்கு இந்த சீசனில் ஃபேன்ஸ் நிறைய குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தார் சிவாங்கி கிட்ட புகழ். அது என்னவோ உண்மைதாங்க. இந்த சீசனில் குரேசிக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகரிச்சிருக்கு. கடைசியில் 1-on-1 பேட்டரில் யார் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் தாங்க வாங்கினார். இதுதான் இந்த வார ட்விஸ்ட்டு. இந்த வார குக் வித் கோமாளி கலகலப்பாக போனதுக்கு பாபா பாஸ்கர் தான் முக்கிய காரணம். அடுத்த வாரம் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்குது. அதுவும் விடிவி கணேஷ் தான் எலிமினேட்டட் அப்படிங்கிறது நமக்கு இப்போவே தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எந்த குக்கை பிடிச்சிருக்கு? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.